வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக நாளை பதவி ஏற்கிறார் மோடி. உலக தலைவர்கள் வருகை. நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. டெல்லியில் ட்ரோன்கள் பறக்க தடை. காவல்துறை உத்தரவு. விருதுநகர் வாக்கு எண்ணிக்கை தேமுதிகவின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். அயர்லாந்தை வீழ்த்தி கனடா அபார வெற்றி. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தொடர்ந்து 3வது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி நாளை பதவியேற்க உள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் பாஜக 240 இடங்களை கைப்பற்றியது. எனவே மத்தியில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் சமீபத்தில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து ஜனாதிபதி திரௌபதி முர்மை சந்தித்த மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்ததுடன் 3வது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மோடி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் தொடர்ந்து 3வது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி நாளை இரவு 7:15 மணிக்கு பதவியேற்க உள்ளார். அவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகள் ஜனாதிபதி மாளிகையில் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு வருகின்றன. மோடி பதவியேற்பு விழாவில் இலங்கை, வங்கதேசம், மொரிஷியஸ், நேபாளம் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இதனையடுத்து டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நான் முதல்வன் திட்டத்துக்கு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது கடந்த மார்ச் மாதம் 2023 ஆண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2024-2025 ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் உரையில் மத்திய பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே மற்றும் வங்கி பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு உண்டு உறைவிட வசதியோடு கூடிய தரமான 6 மாத கால பயிற்சி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பயிற்சிக்கான 1000 பயனாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 14ஆம் தேதி இருவேறு நுழைவுத் தேர்வுகளை நடத்த உள்ளது. இந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள மாணவர்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிக்கையை படித்து பார்த்து இன்று முதல் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 23ஆம் தேதியாகும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பையில் அயர்லாந்தை வீழ்த்தி கனடா அபார வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் நியூயார்க்கில் நடைபெற்ற 13வது லீக் ஆட்டத்தில் அயர்லாந்து கனடா மோதின. இந்த ஆட்டத்திற்கான டாஸ் வென்ற அயர்லாந்து முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து கனடா அணியின் தொடக்க வீரர்களாக ஆரோன் ஜான்சன், நவ்னீத் தலிவால் களமிறங்கினர். இதில் நவ்னீத் தலிவால் 6 ரன்னிலும் ஆரோன் ஜான்சன் 14 ரன்னிலும் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். பின்னர் களமிறங்கிய நிக்கோலஸ் கிர்டன் 49 ரன் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தார். இறுதியில் கனடா 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 137 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 138 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் அயர்லாந்து தொடக்க வீரர்களாக ஆண்ட்ரூ மற்றும் கேப்டன் பால் ஸ்டார்லிங் களமிறங்கினர். கேப்டன் பால் 9 ரன்னிலும் ஆட்டமிழந்தார். ஆண்ட்ரூ 17 ரன்னில் ஆட்டமிழந்தார். இறுதியில் அயர்லாந்து 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 125 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் அயர்லாந்தை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கனடா அபார வெற்றி பெற்றது. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. மேலும் வெப்பச்சலனம் காரணமாகவும் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி மற்றும்
திருநெல்வேலி, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்திற்கு 21ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நெல்லை டவுனில் நெல்லியப்பர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நடைபெறும் விழாக்களில் ஆணி தேரோட்ட திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கோவிலில் இந்த ஆண்டு ஆணி திருவிழா தேரோட்டம் வருகிற 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்திற்கு வருகிற 21ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறை இடுசீம் வகையில் வருகிற 29ஆம் தேதி வேலை நாட்களாக செயல்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். துபாயில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3.91 கோடி ரூபாய் மதிப்புடைய 6 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னைக்கு தங்கம் கடத்தி வருவதாக விமான நிலைய சுங்கத்துறைக்கு மத்திய வருவாய் புலனாய்வு துறையில் இருந்து ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் துபாயில் இருந்து தனியார் பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு நள்ளிரவில் வந்தது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் கொண்ட குழுவினர் சுற்றுலா பயணிகளாக துபாய்க்கு சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பி வந்தனர். சந்தேகத்தின் பேரில் அவர்களது உடைமைகளை அதிகாரிகள் பரிசோதனை செய்ததில் 6 பெரிய தங்க செயின்கள், 10 பாக்கெட்டுகளில் தங்க பசை மற்றும் 7 தங்க கட்டிகள் என மொத்தம் 6.128 கிலோ தங்கம் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 3.91 கோடி மதிப்பிலான தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததை அடுத்து 5 பேரையும் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நிலை அறிய வழக்கறிஞர் குழு அமைக்கப்பட உள்ளதாக டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசியில் தெரிவித்துள்ளார். புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர் இவ்வாறு தெரிவித்தார். அகில இந்திய அளவில் என்ன நிலைப்பாடு என்பது வந்து நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு உண்டான அரசியல் இல்லாதனால ஒரு ஆம்பிகுட்டி இருந்ததுனால மக்கள் மத்தியில் ஒன்று இது அல்லது அது அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்களே தவிர மற்றபடியாக எங்களுடைய கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக எதிராக வாக்களித்தார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் கூட இவ்வளவுலையும் கூட 2,29,000 வாக்குகள் வாங்கிக்கிறோம். இது ஒரு நல்ல சமிச்சை தான். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இது வந்து வேறு முடிவுகள் இப்படியே இருக்காது. இது வந்து நிச்சயமாக வேறு விதமாக இருக்கும். எனவே நம்பிக்கையோடு நாங்கள் நிச்சயமாக பணியாற்றுவோம். மாற்றங்கள் நிச்சயமாக வரும். என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து தொடர்ந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியுடைய அனைத்து பகுதிக்கும் முன்பை போலவே அடிக்கடி நான் விஜயம் செய்வேன். பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முன்னால் நின்று குரல் கொடுப்பேன். இன்று மிக முக்கியமாக இன்னொரு பிரச்சனையை நான் வந்து சொல்ல விரும்புவது, நம்முடைய மணிமுத்தாருக்கு மேலே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய 3-4 தலைமுறைகளாக அங்கு பணியாற்றி வந்தார். அது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டம். புதுச்சேரியில் 45 அடி சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் ராஜராஜேஸ்வரி நகரில் குழந்தைகள் நல மருத்துவர் பிரியா புதிதாக கட்டியுள்ள வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பங்கேற்று சிகிச்சை மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர் பிரியா, மருத்துவர் விஜய் ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் பிரியா குழந்தைகளுக்கு சிகிச்சையை தொடங்கி அதற்கான ஆலோசனைகளையும் வழங்கினார். இதேபோன்று சப்தகிரி குழுவின் நிர்வாக இயக்குநரும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவருமான VPS ரமேஷ்குமார் மற்றும் தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், சப்தகிரி குடும்பத்தினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்ட மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த மையம் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரையும் செயல்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தென் சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை அடுத்த நீலாங்கரையில் உள்ள தென் சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரது இல்லத்தில் கட்சி நிர்வாகிகள் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள், வார்டு உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும்
ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். ஆட்சியாளர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வரும் காலத்தில் மக்கள் அவர்களை மாற்றுவார்கள் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பொதுநல அமைப்பினர் முன்னிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளரை சந்தித்தார். அப்போது பேசியவர், ஆட்சியாளர்கள் தங்களை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் வரும் காலத்தில் மக்கள் அவர்களை மாற்றுவார்கள் என்று கூறினார். தொடர்ந்து பேசியவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியா கூட்டணிக்கு பொதுநல அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக ஆதரவு அளித்து அந்த ஆதரவுக்கு வாய்ப்பளித்து மக்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இதற்கு வாக்களித்த மக்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தேசிய தலைவர் திருமிகு ராகுல் காந்தி அவர்களுக்கும், இந்த வெற்றியை தேடித் தந்த தமிழக முதலமைச்சர் திருமிகு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஒரு ஆட்சி எப்படியெல்லாம் செயல்படக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டியிருக்கிறார்கள். அதை அவர்கள் உணர்ந்து வருங்கால கோவையில் உயர் ரக போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த கென்யாவை சேர்ந்த பெண் உட்பட அவரது கூட்டாளிகள் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவது தொடர்பாக காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கல்லூரி மாணவர்கள் மற்றும் வாலிபர்களுக்கு மெத்தடைன் என்னும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கோவை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கோவை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டதின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மெத்தடைன் என்ற உயர் ரக போதைப் பொருட்களை விற்று வந்த கௌதம், அபிமன்யு, பாசில், முகமது அர்சித் மற்றும் இஜாஸ் பெவின் ஆகிய 6 பேர் என தெரியவந்ததை அடுத்து அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 102 கிராம் மெத்தடைன் என்ற போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் போதை மருந்து கடத்தலுக்கு முக்கியமாக செயல்பட்டது கென்யா நாட்டை சேர்ந்த ஈவி பெனோகோ என்ற பெண் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து ஈவி பெனோகோ என்ற பெண் உட்பட 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரத்தில் 2 மாதங்களுக்கு மேலாக குறைந்த அழுத்த மின்சாரம் வழங்குவதால் ஃபேன், ஃப்ரிட்ஜ், டிவி உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின் மாற்றியை முற்றுகையிட்டு பாடை கட்டி மாலை அணிவித்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் அருகே தண்ணீர் ஊற்று பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக தண்ணீர் ஊற்று பகுதியில் குறைந்த அழுத்த மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருவதால் வீடுகளில் பயன்படுத்த வந்த மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து வந்தது. இது குறித்து பலமுறை மின்வாரிய அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு வந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று தண்ணீர் ஊற்று பகுதியில் அமைந்துள்ள மின் மாற்றியை முற்றுகையிட்டு பாடை கட்டி மாலை அணிவித்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த மின்வாரியத்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆவடி அடுத்த வெள்ளானூரில் ஆடியோ வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளானூர் ஊராட்சிக்குட்பட்ட காட்டூரில் அரசுக்கு சொந்தமான 40 சென்ட் நிலம் உள்ளது. அதில் அப்பகுதி இளைஞர்கள் வாலிபால் விளையாடி கொண்டிருந்தனர். அதனை சிலர் ஆக்கிரமிப்பு செய்வதாக ஆர்டிஓவிற்கு புகார் கொடுத்தனர். நேரடி விசாரணைக்கு வந்த ஆர்டிஓ கற்பகம் முறையாக விசாரணை நடத்தாமல் காலி மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் ஒன்று திரண்டு ஆர்டிஓவின் காரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வயது வித்தியாசம் பார்க்காமல் அனைவரையும் ஆர்டிஓ ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆர்டிஓ வாகனத்தை மறித்து அப்பகுதி மக்கள்
சுமார் 100க்கும் மேற்பட்டோர் 1 மணி நேரத்துக்கு மேலாக சிறைப்பிடித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் மக்களிடம் சமாதானமாக பேசியதை அடுத்து ஆடியோ கர்ப்பகம் வாகனத்தில் சென்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மணப்புரம் கடன் வழங்கும் மையத்தை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் தோட்டப்பாளையத்தில் காட்பாடி சாலையில் உள்ள மணப்புரம் கோல்டு லோன் மற்றும் நிதி நிறுவனத்தின் வாடிக்கையாளரின் வாகனம் மற்றும் தங்க நகைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் யுவராஜ் தலைமையில் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது லாரி உரிமையாளர்கள் கடனாக பெற்ற தொகைக்கு வட்டியுடன் முழு தொகையை செலுத்தியும் இதுவரையில் 3 மாதங்களாகியும் தடையில்லா சான்றிதழை ஆன்லைனில் எடுக்கவில்லை என்றும் இந்த நிறுவனத்தில் அடமானம் வைக்கப்படும் வாகனங்கள் தங்க நகைகளை வேறு வங்கியில் அடமானம் வைத்து அவர்கள் பணம் பெற்றுக் கொள்வதாகவும் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மணப்புரம் ஃபைனான்ஸ்ல லாரிக்கு நிதி உதவி வாங்கியிருந்தார். இது வாங்கி இன்னும் 13 மாச காலம் இருக்கு. இருந்தாலும் ப்ரீ க்ளோஷர் பண்ண சொல்லி வற்புறுத்ததுனால இவர் அந்த வண்டியை நடத்த முடியல. அந்த வண்டியை வித்துறதுனால வண்டியை செட்டில் பண்ணுறாரு. எங்கேயோ பணம் சேர்த்துக்கிட்டு எங்கேயோ வாங்கி செட்டில் பண்ணுறாரு. செட்டில் பண்ண பிறகு அவருக்கு என்ஓசி வழங்கப்படும். என்ஓசி தடையில்லா சான்றிதழ். அது இருந்தால் தான் ஃபைனான்ஸ் கேன்சல் பண்ண முடியும், வண்டியை வேற ஒருத்தர் கொடுக்க முடியும். அந்த சான்றிதழ் கையில் கொடுத்துட்டு இப்போ அதை ஆன்லைனில் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆகவே இவர் தொடர்ந்து 1 மாத காலமாகியும் வரல. இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் சங்கத்துக்கு தகவல் கொடுக்குறார். சங்கம் கேட்டாலோ 2 நாள் 1 வாரம் எலெக்ஷன் இப்படி தள்ளிட்டே வந்தார். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த நிதி நிறுவனங்கள் இந்த லாரியை அவங்க ஒரு இடத்துல வச்சு கம்மி வட்டிக்கு ஃபைனான்ஸ் வாங்கி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இவங்க எங்கேயோ நிதி நிறுவனத்தில் பிரச்சனை இருக்கோ, இவங்களுக்கு ஒரு வேளை வண்டி ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா, இவங்க உண்மையாக எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆகவே நிதி இந்த மாதிரி கோல்டு லோன் கொடுக்குறவங்க லாரி ஃபைனான்ஸ் கொடுக்கும்போது ஏன் எங்கள் வாகனத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஆன்லைனில் ஏன் ரிலீஸ் பண்ணாத? இப்போ 3 மாத காலம் ஆச்சு. இந்த 3 மாத காலத்தில் லாரியை ஓட்ட முடியல, லாரிக்கு டேக்ஸ் கட்ட முடியல, எல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. ஆகவே அந்த லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரமே கெட்டு போயிருக்கா, மிக மன உளைச்சல் இருக்கா. ஆகவே இந்த பிரச்சனையை இன்று இந்த வேலூர் பிரான்ச், மணப்புரம் பிரான்ச் தான் இந்த என்ஓசி கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த திருவக்கரை ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதில்லை என கோரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் தலைமையில் திருவக்கரை கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். அதில் எங்கள் ஊராட்சியில் தெருமின் விளக்கு வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வாய்க்கால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்றும் இது பற்றி ஊராட்சி தலைவர் மோகனா ராமச்சந்திரனிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் என்னை உருவாக்கி வரும் ஊராட்சி தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற்ற வைத்தூருமான முன்னாள் ஊராட்சி தலைவர் பாஸ்கர் சொன்னதால் தான் என்னால் எதையுமே செய்ய முடியும் என்றும் தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் ஊராட்சி தலைவர் மோகனா ராமச்சந்திரன் தெரிவித்தார். இதனால் அடிப்படை வசதிகளின்றி நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் என்றும், எனவே மாவட்ட ஆட்சியர் ஊராட்சி தலைவர் விவகாரத்தில் தலையிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா ராமச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குவதோடு எங்கள் ஊராட்சியில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் மனுவில் திருவக்கரை கிராம மக்கள் தெரிவித்தனர். பாலாற்றில் தோல் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என பலமுறை புகார் அளித்தும் கண்டும் காணாமல் அதிகாரிகள் செல்வதாக சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் குற்றம் சாட்டி உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சில தோல் தொழிற்சாலைகள் தோல் கழிவுநீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் பாலாற்றில் கலக்கும் விதமாக மழைநீரில் கழிவுநீரை திறந்து விட்டனர். இதனால் ஆம்பூர் அடுத்த மாராப்பட்டு பகுதியில் உள்ள பாலாற்றின் தரைப்பாலத்தில் கீழ் பாலாற்று நீர் மலை போல் நுரை பொங்கி ஒழுகிறது. இந்நிலையில் பாலாற்றில் தோல் கழிவு நீரை கலப்பதை தடுக்க வேண்டும் என பாலாற்று படுகையில் உள்ள விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் இதுவரையில் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் பாலாற்றை கண்டும் கொள்ளாமல் செல்கிறார்கள் என விவசாயிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டினர். மேலும் பாலாற்றில் தோல் கழிவு நீர் கலப்பதால் பாலாற்று படுகையில் உள்ள நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக பாதிப்படைந்து
பாலாற்று நீர் குடிப்பதற்கு கூட தகுதியற்று இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். பெங்களூரிலிருந்து மதுரைக்கு ஆம்னி பேருந்தில் மது பாட்டில்களை கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மதுரை தேசிய 4 வழிச்சாலை கோடை ரோடு டோல்கேட்டில் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து ஒரு ஆம்னி பேருந்தில் மது பாட்டில்கள் கடத்தியதாக திண்டுக்கல் மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் போலீசார் சுங்கச்சாவடி சாலையில் தொடர் வாகன சோதனையில் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து வந்த பேருந்தை சோதனை செய்தபோது அதில் பெட்டி பெட்டியாக மதுபான பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் காமாட்சிபுரத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் பேருந்தை ஓட்டி வந்ததும் அவரது நண்பர்கள் அரிதசுதன், பழனிக்குமார், தங்கபாண்டியன், லட்சுமணன் ஆகியோர் மது பாட்டில்களை வாங்கி வரச் சொல்லி பணம் கொடுத்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களிடம் இருந்த 1800 கர்நாடக மாநிலம் மது பாட்டில்கள் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஆம்னி பேருந்து உட்பட 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை புழல் பகுதியில் வீட்டின் ஒப்பந்த தொகையை மீட்டு தரக்கோரி 3 குழந்தைகளுடன் பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சென்னை புழல்ரெட்டி தெருவில் வசித்து வரும் மாலதி என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பெய்த கனமழையால் வீட்டை இழந்துள்ள நிலையில் கை குழந்தையுடன் சார்லஸ் என்பவரை தொடர்பு கொண்டு தனக்கு வீடு வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதனை அடுத்து சார்லஸ் மார்க் என்பவரை அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக 4,50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒப்பந்தம் செய்து கொண்டு அறிஞர் அண்ணா நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடியின் 2வது தளத்தில் உள்ள வீட்டை அளித்தார். இந்நிலையில் 1 வருடம் கழித்து ஒப்பந்தத்தை நீட்டித்து கொள்ள வேண்டும் என கூறி ரூபாய் 50,000 பெற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தை நீட்டித்தார். இந்நிலையில் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகளும் சென்று வீட்டில் உள்ள பொருட்களை வெளியெடுத்து வைத்துவிட்டு வீட்டை சீல் வைத்தனர். உடனடியாக பாதிக்கப்பட்ட மாலதி புழல் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட புழல் சரக காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையில் மேற்கொள்ளாத நிலையில் மாலதி தனது 3 குழந்தைகளுடன் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து தகவல் அறிந்த ராஜா சிங் தலைமையிலான காவலர்கள் சம்பவத்திற்கு விரைந்து சென்று மாலதியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத மாலதி சுமார் 4 மணி நேரமாக தர்ணா போராட்டத்தை நீடித்தார். அதன் பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காவல் ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து மாலதி தனது தர்ணா போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்தார். காவல்துறை நான் புகார் கொடுத்ததுக்கு எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி போட்டாங்க. 2 பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் ஒரு நாள் எங்களுக்கு அவங்கள கண்ணில் காட்டவே இல்லை. கூப்பிட்டு விசாரிங்கன்னா நாங்கள் அது எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு மாதிரியே கேவலை பற்றி அனுப்புகிறாங்க ஸ்டேஷன்லேருந்து. நீ ஸ்டேஷனுக்கு இன்னொரு வாட்டி வந்தால் ஒன்று வேறு மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகலாம். நான் எங்கே போகிறது சொல்லுங்கள் சார், நாங்கள் எங்கே போகிறது? வீட்டில் தவிக்கிறோம். குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நேற்று தான் கூப்பிட்டே வந்தேன். காசு வாங்கினார். இப்போ தரேன் காசு, இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன் இப்படி சொல்லிட்டு தான் என்னோட இடம் இருக்கு, நான் சேல் பண்ணி தரேன் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில கேட்டா அவரு நான் எனக்கு கொடுக்க முடியாது, நீ யார்கிட்ட போவேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கு கேட்கிறாரு. கடைநல்லூரில் செயல்படும் அரசு சிறுபான்மையினர் நலப்பள்ளி மாணவிகள் விடுதியில் தங்கியுள்ள தெருநாய்கள் மற்றும் வெறிநாய்களை பிடிக்க வேண்டும் என விடுதியின் காப்பாளர் செல்வஜோதி என்பவர் கடைநல்லூர் நகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் நகராட்சிக்குட்பட்ட மேற்கு மலம்பாட்டை சாலை பகுதியில் அமைந்துள்ள அரசு சிறுபான்மையினர் நலப்பள்ளியின் விடுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் தங்கி கல்வி பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் தெருவிலும் விடுதியின் உட்புணர்வும் தெருநாய்க்கள் மற்றும் வெறிநாய்க்கள் விடுதியின் காம்பவுண்டு சுவரை தாண்டி உள்ளே தங்கியிருப்பதால் விடுதியில் பயின்று வரும் மாணவிகள், பணியாளர்கள் மற்றும் பலரும் அச்சத்தில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனிடையே விடுதியின் காப்பாளர் செல்வஜோதி என்பவர் கடைநல்லூர் நகராட்சி ஆணையாளருக்கு மனு அளித்துள்ளார். அதில் பள்ளிகள் திறப்பதற்கு 2 நாட்களே உள்ள நிலையில் விடுதியில் தங்கியிருக்கும் தெருநாய்க்கள் மற்றும் வெறிநாய்க்களை பிடித்து செல்ல நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளார். மரக்காணம் அடுத்த ஞான கல்மேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளிகாம்பாள் திருக்கோவிலில் தீச்சட்டி எடுத்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளிகாம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு
தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையிலான பக்தர்கள் சிறப்பாக செய்தனர். விழாவில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி, உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மாத்தூர் வழக்கறிஞர் பிரேம்குமார், இந்தலூர் தமிழ் நிலவன் மற்றும் கொளத்தூர் தனசேகர், அச்சிறுப்பாக்கம் சிவகுமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சுயம்பு பூத காளிகாம்பாளை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக நாளை பதவி ஏற்கிறார் மோடி. உலக தலைவர்கள் வருகை. நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. டெல்லியில் ட்ரோன்கள் பறக்க தடை. காவல்துறை உத்தரவு. விருதுநகர் வாக்கு எண்ணிக்கை தேமுதிகவின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். அயர்லாந்தை வீழ்த்தி கனடா அபார வெற்றி. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.